காதுக்குள்ள விழுந்த சத்தம் யாரு? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்குது. அந்த சத்தம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சத்தமாச்சே, அவர் இங்க வந்தாரு, இங்க உட்கார்ந்து எப்படி தெரியும், எஞ்சி போய் பாரு அப்படிங்குது. உடனே நம்ம என்ன பண்ணோம், காதுல வாங்கினத ஆன்மா உள்ள வாங்கிக்கிட்டு அது ஆணையிடுகிறது, எந்திரி, அப்புறம் போய் பாரு. உடனே போய் எட்டி பார்க்குறோம், ஆறு அடடா அவரு தான், அவரு ஏங்க இங்க வந்திருக்கீங்க, இங்க வாங்க அவன் கூப்பிட்றான். அப்ப காதுல வாங்கக்கூடிய ஒன்றை ஆன்மா பெற்றுக்கொண்டு கண்ணுக்கு ஆணையிடுகிறது, பார். அல்லது பார்த்த ஒன்றை ஆன்மா ஆணையிட்டு அடுத்த கருவிக்கு வேலை கொடுக்கும். அப்ப கருவிகள் சடம், அந்த கருவிகள் ஆன்மா இல்லை என்றால் செயல்படாது, ஆன்மாவோ கருவி இல்லாம அறியாது. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமான பாருங்க. 5 கருவிகளும் சடப்பொருள், கண்ணு காது மூக்கு வாய் மெய், இந்த 5மே ஆன்மா என்கிற ஒரு பொருள் இருந்தா தான் செயல்படும். நீங்க உடம்புக்குள்ள ஒரு நல்ல எடுத்துக்காத சொல்லுங்க, நல்லா நீங்க தூங்குறீங்கன்னு வச்சுக்குவோம், ஆழ்ந்த உறக்கம், நல்ல களைப்பு, அருமையான தூக்கத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்தமான ஒரு மலர், உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மலரை நீங்க நினைச்சுங்க. உங்களுக்குரிய ஒருவர் பக்கத்துல, உங்க நண்பரோ பெற்றோரோ மூக்குக்கு பக்கத்துல கொண்டாந்து அந்த மலர் அப்படி வச்சாங்க. மூக்குல காத்து போயிட்டான வந்துட்டு இருக்குது அப்படின்னு, இந்த மலரின் வாசனை உள்ள போகுது. நீங்க அந்த வாசனையை நுகர்ந்து எழுந்து உட்கார்ந்துருவீங்களா? என்ன, எழுந்துக்க மாட்டோம். ஏன்? மூக்குல காத்து போயிட்டு வந்திருக்குது, ஆனா என்னுடைய ஆன்மா என்கிற அந்த உயிர் மூக்குல இல்லை. அது எங்க இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குது. அது இந்த கருவியை விட்டு நீங்கி நிற்பதனால, கருவிகள் இந்த காற்று போய் வந்து கொண்டிருப்பது போல இருந்தாலும் அது உணர்வு இல்லாமல் இருக்கிறது. எப்போ அது வரும்? இதே நான் விழித்திருக்கும் போது, சும்மா கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க பக்கத்துல கொண்டாந்து வச்சீங்கன்னா என்னது அப்படி வச்சு பார்த்துருமா இல்லையா? ஏன்? நான் விழிப்புல இருக்கும்போது அந்த நாற்றத்தை என்னால உணர முடியும். அப்ப என்ன தெரியுது? நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விட்டால் கருவிகள் இருக்கும், என்ன செய்யாது? செயல்படாது. இதேதான் மரணத்தின் பொழுது, உயிர் உடம்பை விட்டு பிரிந்து விட்டால் கண்ணு காது மூக்கெல்லாம் அங்கதான் இருக்குது, ஆனா அது என்ன பண்ணாது? அவ்வளவுதான். அப்ப அந்த கருவிகள் செயல்படுவதற்கு உயிர் இன்றியமையாதது. சரி, இப்போ உயிர்